இல்லையா? இல்ல பல பாடங்கள் நமக்கு தெரியாம இருக்கா? ஆமா. ஒரு மாதிரிப்பட்டவனா இருந்தா தானே நம்ம உலகத்தை விட்டு மாண்டு முடியணும். ஆமையா. படிக்காதவனா இருந்தா, திறமை இல்லாதவனா இருந்தா, சரிதான். வீரம் இல்லாத கோழையா இருந்தா தான் சாகணும்னு நினைப்பான். ஆமையா. நம்ம ஏன் சாகணும்? நல்லா தான் இருக்க மாட்டாங்கல்ல. நம்ம ஏன் இந்த உலகத்தை விட்டு சாகணும்? நம்ம ஏன் நினைக்கணும்? எதுக்கு? நமக்கு பாடம் நல்லா தான் தெரியும். ஆமா. ராமாயணம் நல்லா படித்திருக்கிறோம். சரி. அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டாம நம்ம அம்பலச்சாவடியில அப்படி படித்தோம். ஆமா. இது தெரியாம தானே நம்ம அண்ணன் நம்மளை போட்டு அடிச்சான். அதானே. அதனால இனி நாம இங்க இருக்க கூடாது. ஆமையா. ஆண்டு மடிய வேணும் என்று நினைக்க கூடாது. ஆமா. எங்கேயாவது போய் சரி நம்ம திறமையை காட்டி, திறமைக்கு ஏற்ற வேலையில உட்கார்ந்து, சரி அதுக்கு தகுந்த கூலிய பார்த்து இந்த உலகத்துல எந்த மூல முடுக்கலையாவது இந்த உயிரை வச்சு நம்ம வாழ்ந்து காட்டணும். அதேதான் அதேதான். கோலையா இருந்தா தான் சாகனம் நினைப்பான். ஆமா. ஆரிய முத்துப்பட்டை ரோசக்காரன் சரி காலையிலே மனது மாறி, ஆமா அவன் ஆரிய நாடு விட்டு எங்கே போவோம் என்று. ஆமையா. அவன் எங்கே வருகிறான்? எங்க வருகின்றான்? ஆரிய முத்துப்பட்டனாகப்பட்டவே என்னையா சோழ நாடு போனோமானா என்ன சோறு உண்டு சுரணம் இல்லை இருக்காது. பாண்டிய நாடு போனோமையானால் என்னையா பால் உண்டு பவுசு இல்லை கிடையாது. அதனால நாம சேர நாட்டுக்கு போனோமானா ஆனால் சேர்க்கலாம், ஆனா மிச்சம் இருக்காது. அதனால மலையாள தேசத்துக்கு போனோமானா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம் என்று என் ஆரிய முத்துப்பட்டன் மலையாள தேசத்துக்கு போய் நாமல் மங்களமாக வாழ வேண்டும் என்று ஆரியப்பட்டை எங்கே வருகிறான் தெரியுமா? ஆமையா. ஆரிய முத்துப்பட்டன் நாடு போனோமானா சேர்க்கலாம் மிச்சம் இல்லை. நாடு போனோமானா இல்லை. நாடு போனோமானா பால் உண்டு பவுசு இல்லை. மலையாளம் போனோமானா கோழிக்கோடு மலையாள தேசத்தில்
ஆமையா கொட்டார கரையிலே கடற்கரைக்கு வந்து ஆஹா என் ஆரிய முத்துப்பட்டேன் என்ன கடற்கரையிலே வந்து பார்த்தா ஆஹா இந்த மலையாள தேசத்துல எங்க வேலை பார்த்தாலும் சரிதான் கொட்டாரக்கரை ராமராஜா மன்னனுடைய அரண்மனை இருக்கு. ஆமா கொட்டாரக்கரை ராமராஜா அரசாண்டு வரக்கூடிய இடத்துல சரி என் ஆரிய முத்துப்பட்டை நம்ம திறமையை காட்டி அதுக்கு தகுந்த வேலையை பார்க்கணும். பார்க்கணும் வழிய போனா கிளவின்றுவாங்க சொல்லுவாங்கல்ல. நம்மளா போய் வேலையை கேட்டா நமக்கு மதிப்பு இருக்காது, மதிப்பு கிடையாது. நம்ம திறமையை பார்த்து நம்மள வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு தான் நமக்கு மதிப்பு. நம்ம கேட்ட சம்பளத்தை கொடுப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்க கொடுக்க சம்பளத்தை நம்ம வாங்கணும். ஒரு பெரிய மாஸ்டர் இருப்பாரு. என்ன மாஸ்டர்? அந்த மாஸ்டர் கிடையாது ஐயா, இது வேற மாஸ்டர். அப்படி சொல்லுங்க. அதாவது சகல தொழிலும் தெரியும். ஹோட்டல்ல உள்ளது, கலப்பு கடையில உள்ள வேலை எல்லாம் தெரியும். தெரியும்னு சொன்னாலும் இவர் வேலை பார்ப்பாருன்னு தெரியணும்ல. முத போய் வேலை கட்ட உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது வாங்க அண்ணாச்சி, நீங்க வேலைக்கு வந்தீங்களோ, அதனால அண்ணா அங்க கிடக்கு வருங்க, பல்லாரி ஒரு பக்கம் கிடக்கு, அண்ணா அரிசி நனைய போட்டிருக்கு, பாத்திரம் ஒரு பக்கம் கிடக்கு, அதனால இவ்வளவு பாத்திரத்தெல்லாம் கழுவுங்க அப்படின்னு முத அந்த வேலையை கொடுப்பாங்க. இல்ல காய்கறி வெட்ட விடுவாங்க, இல்லன்னா பெஞ்ச துடைக்க விடுவாங்க. பெரிய மாஸ்டருக்கு இந்த வேலையை கொடுத்தா அவருக்கு சங்கடமா இருக்குல்ல. அப்படி இருந்து முதலாவது தொழிலை பார்த்தாக்கா முதலாவது பெரிய இடத்த போய் பிடிக்க முடியும். சும்மா போய் நின்றுக்கிட்டு வேலை விடுங்கன்னு சொன்னா பெஞ்சத்தான் துடைக்க விடுவாங்க. என்னையா கடற்கரையிலே நின்று கொண்டு என்ன தன்னுடைய வாளை வைத்து சரி ஆரிய முத்துப்பட்டை வாழ் வீச்சு காட்டி விளையாடு காட்டுகிறான். ஆஹா தன்னுடைய திறமையினாலே என் ஆரிய முத்துப்பட்டை என்ன கடற்கரையிலே வாளை கொண்டு அவன் திறமைகளை காட்ட அந்த நேரம் பார்க்க கொட்டாரக்கரை ராமராஜா மன்னன் பவனை சுற்றி வந்து கொண்டிருந்தார். வாளை வந்து கடற்கரை ஓரத்துல அப்படி ஊன்றி வைத்து வாளுக்கு மேல கிறுக்கிறுக்கிறுக்கிறு சுத்துதான், சக்கரமா சுத்தி. ஆனா சுத்துதான தவிர அந்த வாள் மேல உடம்பு படல, அப்படி சுத்துதான். வாள் சுத்தினா தான் வாள் உள்ளே இருக்குல்ல. அப்பேற்பட்ட சக்கரம் போல சுத்தி வாரான். சரி அப்ப ஆரிய முத்துப்பட்டன் வாழ்வித்தை காட்டும் போது ஆமா அந்த கொட்டாரக்கரை ராமராஜா மன்னன் ஆனை மீது பவனை சுத்தி வந்து கொண்டிருக்க அவர் பவனை சுத்தி வரும்போது ஆரிய முத்துப்பட்டை வாழ் மீது சக்கரமாகவே சுழண்டு கொண்டிருப்பதை கண்டு அப்பா மந்திரி என்ன அதோ பாரு என்ன வாளை ஊன்றி சக்கரமாய் சுத்தி கொண்டிருக்கிறானே அந்த பாலகனை அரண்மனைக்கு அழைத்து வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆரிய முத்துப்பட்டை இருக்கக்கூடிய அழகுக்கும் அவரு காட்டிய திறமைக்கும் ராமராஜா மன்னன் அவரை அரண்மனைக்கு வரவழைக்க சொன்னார். அப்ப மந்திரி ஆரிய முத்துப்பட்டன் பக்கத்திலே வந்து என்னையா அப்பா பாலகா உன்னை கொட்டாரக்கரை ராமராஜா மன்னன் அழைத்து வர சொன்னாரப்பா. என்னோடு நீ அரண்மனைக்கு வர வேண்டும் என்று சொன்ன போது நினைக்கா என்ன பரவாயில்லை, நம்ம திறமைக்கு தகுந்த வேலை இருக்கு, நம்ம மந்திரியாகத்தான் இந்த நாட்டிலே ஆள வேண்டும் என்று சொல்லி மனதிலே எண்ணங்களை கொண்டு சரி அந்த ஆரிய முத்துப்பட்டல் ராமராஜா மன்னனே அரண்மனைக்கு வார போது ராமராஜா வரவழைத்து ஒன்று சொல்லி பட்டனே சொல்லி பட்டனீடோ விவரம் அதை ஆரிய முத்துப்பட்டனை
கொட்டாரக்கரை ராமராஜா அரண்மனைக்கு வரவழைத்து சரி கட்டளை ஒண்ணு ஆணையிட்டு ஆமா எப்பாயே பாலகா என்ன ஐயா யாரப்பா எங்கிருந்து இங்கு வருகிறார் இங்க வந்த எங்க கொட்டாரக்கரை ராமராஜா என்ன கேட்கிறார் தெரியுமா எப்படி ஐயா ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா பேரை சொல்லப்பா பாலகா ஒட்ட வழியா வந்தது என்னப்பா உந்தன் பேர சொல்லப்பா உனக்கு நாடு என்னப்பா என் பேர் சொல்லப்பா நகரம் பேர் சொல்லப்பா நீ நடந்து வந்ததோடு நீ விவரம் என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா உங்கள் தாய் பேர் என்னப்பா கப்பன் பேர் சொல்லப்பா அப்பா பேரை சொல்லப்பா கண்ணன் தனிமையா வந்தது என்னப்பா அப்பா பேரை சொல்லப்பா உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் அப்பா நீ எங்கேயும் இருந்து நீ இங்கே வந்தப்பா எந்த தேசம் அப்பா நீ உள்ளதை தமிழ் உள்ளபடி புரியாம சொல்லவே ஏனோ கட்டளிடம் கேட்ட போதி ஆதிய முத்து பட்டல் ஐயாவே அரச மன்னா அண்ணாவோ எப்பா ஏ பாலகா என்ன ஐயா இந்திரனோ சந்திரனோ தேவாரி தேவர் குலத்தவனோ ஆமா இருக்கக்கூடிய அழக பார்த்தா ஆஹா அந்த நேரம் பிராமணால் மாதிரி இருக்கு இருக்க அழக பார்க்கும்போது அப்படி ஒரு அழகா இருக்கு ஆமா ஆ? ஆமா கடற்கரையிலே வாழை ஊண்டி சக்கரமா சுரண்டு வாரி அப்பா ஆமா இந்த மாதிரி ஒரு வீராதி வீரனை என் அரண்மனைக்கு ஒரு ஆள் வேணும் ஆமா உன்ன மாதிரி இதுவரையில் நான் கண்டதே கிடையாதுப்பா வீராதி வீரன் சூராதி சூரன் உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணும்னு சொல்லித்தான் உன்னை அரண்மனைக்கு வர சொன்னேன் ஆமா உன் ஊர் என்ன பேர் என்ன ஒத்தையில வந்திருக்கிய விவரத்தை சொல்லு நம்ம தன்னந்தனிய வந்த விவரம் உங்க என்னப்பா அம்மா யாரு அப்பா யாரு நீ ஆதரித்த விவரம் என்ன விவரமா சொல்லப்பா தாயும் யாரு தகப்பன் யாரு தன்னந்தனிமையாக வந்த காரணம் என்னப்பா சொல்லப்பா எங்க அரச மன்ன ஆரிய பட்டனை பார்த்து கேட்ட போது கேட்கின்ற போது அப்பா பட்டை நினைக்கா என்ன நமக்கு இன்னும் ஊரு ஆ. அம்மா அப்பா ஆ. அண்ணன் தம்பி இருக்குன்னு சொன்னா சொன்னா நம்மள சீக்கிரமா அவங்க கூட வைத்திருக்க மாட்டாங்க அவங்கள வர சொல்லி நம்மள அனுப்பி விட்டுருவாங்க அதனால என்ன வேணும் நம்ம அரண்மனையிலே மந்திரிக்கும் மந்திரியா மன்னனுக்கு மன்னனாக வாழணும்னு சொன்னா சொன்னால் உண்மையை சொன்னவங்களுக்கு ஆமா உண்மையை சொன்னா சோறு கிடைக்காது பொய்ய சொல்லணும் பொய் சொன்னா தான் சோறு கிடைக்கும் அதான் சொல்லியிருக்காங்க பொய் சொன்ன வாய்க்கு போதனம் கிடைக்காதுங்காங்க இப்ப பொய் சொன்னா தான் போதனம் கிடைக்கும் காலம் அப்படி இருக்கு ஆமா என்ன வேணுமோ நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்தா தான் சாப்பாடு கிடைக்கும் அதனால நம்ம உண்மையை சொன்னோம்னு சொன்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மதிப்பு கொடுக்க மாட்டாங்க வேலை கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஊருக்கு அனுப்பி வச்சாலும் வச்சிருவாங்க சரி அதனால என்னய்யா நமக்கு உற்சாக உறவினர்கள் இல்லை என்று சொல்லி ஆமா ஐயாவே அரச மன்னா கொட்டாரக்கரை ராமராஜா ராமராஜா எனக்கு அர்த்தமில்ல தமிழில்லை அர்த்தமில்ல வர்க்கமில்ல அகமில்லை என்னால் எரிப்பார் ஒருவர் அருளை அம்மா இல்லை அப்பா இல்லை தாயும் இல்லை தகப்பன் இல்லை தாயன்மார்கள் யாரும் இல்லை இல்லை அம்மா
அப்பாவை வெறுத்தான், தமையன்மார்களை வெறுத்தான், சரி அண்ணன் தம்பியை வெறுத்தான், தான் நாட்டை வெறுத்து மனதிலே கோபம் கொண்டு ஆரிய முத்துப்பட்டு எனக்கு அக்கமில்ல பக்கமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை, தாயும் இல்லை தகப்பன் இல்லை, தன்னந்தனிமையாக இருக்கிற எனக்கு தமையன்மார்கள் யாருமே இல்ல ஐயா, நான் ஒரு அனாதை என்று ஆரிய முத்துப்பட்டை யாருமே இல்லைன்னு சொன்னான். அனாதையா வந்தேன் ஐயா. செல்ல முத்துப்பட்டை சொன்ன வார்த்தையை கேட்டு சரி, ஆனா நான் என் நாட்டுல இருக்கும் போது என்ன நான் ஏகப்பட்ட படிப்புகளை எல்லாம் படித்திருக்கிறேன். அவன் கலைகளை படித்தேன். நான் படியாத பாடம் இல்ல, பாடாத புராணங்கள் கிடையாது, எனக்கு எல்லா வித்தைகளுமே தெரியும். அவன் வித்தையெல்லாம் எனக்கு அப்படியே சும்மா. அதனால அரண்மனையில உங்ககிட்ட வேலை பார்க்கும் போது பார்த்து என்ன தெரிஞ்சுக்கங்க. எனக்கு வித்தையெல்லாம் சோள கஞ்சியை கரைச்சு குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கரைச்சு குடிச்சவன். நானா என்னுடைய பெருமையை எடுத்து சொல்லக்கூடாது, நீங்களா என்னுடைய வேலையை பார்த்து என்னோட திறமையை நீங்க எண்ணிக்கொள்ளுங்க. என் கேள்வி ஞானத்தை கேட்டீங்கன்னு சொன்னா கேப்பக்குள்ள கரைச்சு குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குடிச்சவனாகும். சும்மா லேசா நினைச்சுக்கிட கூடாது. என்ற ஆரியமுத்துப்பட்ட அரச மன்னனுடைய இடத்திலே சொன்ன போது கேப்பக்குள்ள எதுக்கு குடிக்க தெரியுமா? சுவர் ரொம்ப, அதனால ஒரு நேரம் கேப்பக்குள்ள குடிப்பேன். அப்ப கொட்டாரக்கரை ராமராஜா மன்னனாகப்பட்டவர் என்னையா உன் பேரை சொல்லப்பா. பேரை சொல்லு. அரச மன்னா, ஆரிய நாட்டிலே நான் பிறந்தவே, சரி, அதனால எனக்கு ஆரிய முத்துப்பட்டவனு பேரு. அவன் பேர் பொருத்தமா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி, ஆரிய முத்துப்பட்டன் என்று பெயர் நாமங்களை சொன்ன போது அப்போ ராமராஜா மன்னன் பார்த்தார், என்ன செய்கிறார்? இனி என்னுடைய அக்கமில்லை பக்கமில்லை அனாதை என்று சொல்லக்கூடாதப்பா. ஆமா, என்னுடைய அரண்மனையிலே இருந்தேயானா, ஆனால் 1000 பேர்களுக்கும் நீ ஒரு அதிகாரி இருக்கக்கூடிய ஆனப்பட குதிரைப்பட அத்தனை படைகளுக்கும் நீ ஒரு தளபதியாக மந்திரியாகவே மன்னனுக்கு மன்னனாக எனக்கும் பிள்ளை இதுவரைக்கும் கிடையாது இல்ல. நீ பிள்ளைக்கு பிள்ளையா மந்திரிக்கு மந்திரியா மன்னனுக்கு மன்னனாக என் அரண்மனையில நீ வேலை பார்த்தேன்னா உனக்கு என்ன வேலை பார்த்தியோ அதுக்கு தகுந்த கூலியை நீயே வாங்கிக்க அப்படின்னு சொன்ன உடனே சரி, ஒரு நாட்டுல வந்து ஒரு மன்னர் ஆண்டு வரக்கூடிய நேரத்துல ஒரு மன்னருக்கு ஒரு மன்னர் பிடிக்கலன்னு வைக்க போர் கொடுப்பாங்க. போர் கொடுத்தா அதுக்கு தகுந்த வீரர்கள் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஏற்கனவே கொச்சி நாட்டுக்காரன் கொடி கட்டிக்கிட்டு நிக்கான், இப்ப வாரியா பெற வாரியான சண்டைக்கு. ஆகையினால தகுந்த ஒரு வீரன் நீந்தாய்யா. அப்படி அதனாலே அப்பா யாரைய முத்துப்பட்டா என்ன என்னுடைய அரண்மனையில் மலையாள தேசத்திலே 1000 மந்திரிக்கு அதிபதியா இருக்கவே மந்திரிக்கு மந்திரியா மந்திரிக்கு மந்திரியா மன்னனுக்கு மன்னனாக மந்திரிக்கு மந்திரியா அரசனுக்கு அடுத்து நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அரண்மனையில வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் மன்னனுக்கு அடுத்தபடியாக இந்த மகனாகப்பட்ட ஆரிய பட்டனுக்கு நீங்க எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். எனக்கு என்ன மதிப்பு மரியாதை உண்டு அத்தனை முத்துப்பட்டனுக்கு உண்டு அப்படின்னு அரண்மனையில உள்ளவங்களுக்கு எல்லாம் அறிக்கை செய்து கூப்பிட்டு விவரம் சொல்லி ஆரிய முத்துப்பட்டனை அனைவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அன்னையில இருந்த ஆரிய முத்துப்பட்டை
ஐயா பட்டனுக்கு இவ்வளவுதான் சம்பளம்னு கிடையாது. பேசல. ஆமா ஆமா இவ்வளவுதான் சம்பளம்னு இல்ல, உனக்கு என்ன வேணுமோ அவன் கணக்கு பார்க்காம அத்தனையும் கணக்கு பார்க்காம அவனுக்கு ஆமா கைக்கு 1000 பொன், காலுக்கு 1000 பொன், சரிதானே? அவன் உரைக்கு 1000 பொன், உரையில் வைக்கக்கூடிய வாளுக்கு 1000 பொன். ஏங்கப்பா தேங்காவடைக்கு அண்ணாச்சி மாதிரி யாராலையும் முடியாது. ஒற்று போடு. நானும் எத்தனையோ ஊர்ல பூசாரியை பார்த்திருக்கேன். இப்படி பூசாரி எங்கேயும் பார்க்கல. அந்த அருவா வாங்கி பாத்தியோ? நான் நேரத்து தேங்காய் உடைச்சேன், 10 அடி அடிச்சேன், உடவட மட்டும் இந்த இந்த சாயண்டுக்கார தாத்தா தாத்தா நேத்து இங்க முந்தா நாளா நேத்து இந்த நிற நாளைக்கு தேங்காய் உடைக்க அதே அருவாளை வச்சுதான் வெட்டினாரு. சரி 10 ஆட்டை வெட்டி இருக்காரு. வெட்டினேன் விடியல குடுக்கார கூப்பிட்டேன், நீர் உடைச்சு தருவேன், அவர் தான் உடைச்சாரு. ஆனா இந்த பூசாரி ஒச்சே வெட்டில தேங்காவை 2 ஆக்கிடுவாரு. அதுக்கு அனுபவம் வேணும்ல, அனுபவம் இருந்தா தான் தொழிலை ஒழுங்கா செய்ய முடியும். அப்பையா ஆரிய முத்துப்பட்டனாகப்பட்டவே நீங்க பையன் அடிங்க. அந்த கொட்டாரக்கரை ராமராஜா அரண்மனையிலே என்னையா ஆலயம் பண்ணி 2 வருடகாலோ ஆவை பணிகள் செய்து ஆவை மந்திரிக்கு மந்திரியா ஆரிய முத்துப்பட்ட ஆவை மன்னனுக்கு மன்னனா ஏ முத்துப்பட்ட மந்திரியா மன்னனாகே ஐயா 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 வேலை ஐயா முத்து பட்ட பட்டல முத்து பட்டல அந்த சிவகாமி ஆட்சி மைந்தனாக தெய்வம் தானே
ஒரு குலவே ஏ செல்ல முத்து பத்தடிக்கியா நீங்க இட்ட வாயும் புதுச்சொடியா எங்க அரசி மகள் தவசினாரா ஏ அண்ணாவி சிவபெருமா